1/2 மணி நேரத்தில் சப்பாத்தி போட்டு இந்த கூட்டு பண்ணி முடிச்சிட்டேங்க. எங்கள் பாட்டி என்னம்மா அதுக்குள்ளே பண்ணி முடிச்சிட்டியா அப்படின்ற கேட்குற அளவுக்கு நான் செஞ்சு முடிச்சிட்டேன். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். 1 டம்ளர் பாசிப்பருப்பு எடுத்துக்கிட்டேன். பாசிப்பருப்பு வாஷ் பண்ணிவிட்டு 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. அடுத்து சொரக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன், 1 தக்காளி, வெங்காயம், 3 பல்லு பூண்டு, 2 பச்சை மிளகாய், இது எல்லாத்தையும் ஒரே குக்கர்லேயே போட்டுக்கோங்க. அடுத்து 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், கல்லுப்பு கொஞ்சம் போட்டு குக்கரை விசில் போட வச்சிடலாம். 2 விசில் போதுங்க. இது 2 விசில் வரத்துக்குள்ளே நம்ம சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சு வச்சுட்டேங்க. இந்த மாவு கொஞ்சம் நேரம் ஊறட்டுங்க. நம்ம அதுக்குள்ளே தாளிப்புக்கு ரெடி பண்ணிடலாம். இந்த தாளிப்பு தான் ரொம்ப முக்கியமானது. ஒரு இடிக்கல்லில் 1 ஸ்பூன் சோம்பு, 10 பல்லு பூண்டு வச்சு நல்லா இடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி கொரன்னு இடித்தா போதுங்க. இதை எடுத்து நம்ம இப்போ ஓரமாக வச்சுக்கலாம். அதுக்குள்ளே நம்ம சப்பாத்தி போட்டுடலாங்க. நான் சப்பாத்தி எல்லாத்தையும் போட்டு ஹாட் பாக்ஸில் வச்சுட்டேன். இங்கே பாருங்கள், இந்த சப்பாத்தி எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. நான் எப்பொழுதுமே இந்த மாதிரி நல்லா மெலிசாக தான் தேய்ப்பேன். எங்கள் வீட்டில் எல்லாருமே இந்த மாதிரி மெலிசாக தான் சாப்பிடுவாங்கன்றதால இந்த எல்லா சப்பாத்தியும் நான் ஹாட் பாக்ஸில் போட்டு வச்சுட்டேன். அடுத்தது இப்போ கூட்டு, நம்ம ரெடி பண்ண கூட்டு ரெடி ஆயிடுச்சு. குக்கரை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். குக்கரை ஓப்பன் பண்ணியாச்சு. இது லைட்டாக கிண்டி விட்டால் நல்லா வெந்துருந்துச்சு. ஒரு வானலில் எண்ணெய் ஊற்றி நம்ம இடித்து வச்ச சோம்பு பூண்டை இதில் போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுப்போம். இந்த தாளிப்பு எடுத்து நம்ம கூட்டோட மிக்ஸ் பண்ணி ஒரே ஒரு கொதி விட்டால் போதும். ஒரு கைப்பிடி கொத்தமல்லி தூவி இறக்கி நீங்கள் சப்பாத்திக்கு பரிமாறி சாப்பிட்லாங்க. சப்பாத்தி சாப்பாடு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அங்கேருந்து என் பையன் எனக்கு குட்டியாக தான் சப்பாத்தி வேணும்னு கேட்டுட்டான். அதனால் பெரிய சப்பாத்தியை இந்த மாதிரி ரவுண்டாக பண்ணி குட்டியாக போட்டு அவனுக்கு கொடுத்துட்டேங்க. நாங்கள் எல்லோரும் நல்லா சாப்பிட்டோம். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். இது சொரக்காய் போடாமல் நீங்கள் ப்ளைனாகவும் செஞ்சிங்கனாலும் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். டாட்டா, பாய் பாய்.